வணக்கம் மக்களே. வெல்கம் டு பிக் பாஸ் டாக்ஸ். இன்னைக்கு டே 45. மக்களே, இந்த பிக் பாஸ் ஷோ போற பக்கம் பார்த்தா, ஒரு 50 நாள் 60 நாள் தொடும்போது மொத்த ஷோவும் ஊத்தி மூடுறாங்க போல இருக்கு. அவ்ளோ மொக்க மக்களே இந்த ஷோ. அதாவது இந்த சீசன்ல வந்து இவங்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியலன்னு நெனைக்கிறேன். இந்த கண்டஸ்டன்ட்ஸ் சுத்தமா வேலைக்கு ஆக மாட்றாங்க. ஏன்னா என்ன டாஸ்க் குடுத்தாலும் இன்ட்ரஸ்டிங்கா பண்ண மாட்றாங்க. அவ்ளோ மொக்கையா ரொம்ப வேஸ்ட்டா போயிட்டு இருக்கு ஷோ மக்களே. அதாவது இந்த வாரம் வந்து டாஸ்க் வச்சிருக்காங்கல்ல, அது பேரே பாருங்க. சோறு சோப்பு மாப்பா. என்னடா டாஸ்க்குன்ற மாரி இருக்குல்ல. அந்த டாஸ்க் வச்சு இவங்களால ஒண்ணுமே பண்ண முடியல. என்ன குடுத்தாலும் இந்த கண்டஸ்டன்ட் சண்டை தான் போட்டுருக்காங்க. ஆனா ஒரு ஒரு விஷயம் மட்டும் இருக்கு பிரச்சனை இருக்கு மக்களே வீட்ல. என்னன்னா இந்த கார பிரச்சனை. என்ன பிரச்சனைன்னா, இந்த குக்கிங் டீம் பண்ற இந்த சமையல் இருக்குல்ல, அது வந்து சாம்பாரு, இந்த பொரியல்லாம் பயங்கர காரம் இருக்குன்னு. அது வந்து நெறைய பேருக்கு இருக்கு. பட் கெமிக்கு அது ஒரு பெரிய பிரச்சனை. ஏன்னா அவங்களுக்கு காரம் ஒத்துக்காது போல இருக்கு. அவங்க சொல்லி சொல்லி பார்க்குறாங்க. வீட்ல யாரும் கண்டுக்கிற மாரி தெரியல. குக்கிங் டீம் கிட்ட சொல்லி பார்க்குறாங்க. அவங்க வந்து என்ன சாண்ட்ரா என்ன சொல்றாங்கன்னா, காரமா இருக்க கொஞ்சம் ஓரமா வச்சுட்டு போன்னு சொல்றாங்க. இதெல்லாம ஒரு பேச்சு. அப்புறம் வந்து இவங்க கமருதீன், ஆரோக்கிய பிரச்சனை. ஆனா என்ன பதில் தெரியுமா? இதுக்கு யார் தெரியுமா மிகப்பெரிய முக்கிய காரணம்? எஃப்ஜே தான். ஏன்னா ஒரு கேப்டனா வந்து என்னன்னா, ஒரு வீட்ல இருக்க ஒரு கண்டஸ்டன்ட்க்கு அவங்க ஹவுஸ்மேட்ஸ்க்கு வந்து சாப்பாடு சரி வரலனா, அது குக்கிங் டீம் கிட்ட பேசி அதுக்கு என்ன சொல்யூஷன் கொண்டு வரலாம்னு பார்க்கணும். ஒருத்தங்க சாப்பிடலனா பரவாயில்லையா? அவங்களுக்கு செட் ஆகலனா பரவாயில்லையா? இவர் எஃப்ஜே வந்து என்னன்னா, வியன்னா கூட போய் கடல போட்டுன்னு அந்த ஃப்ளர்ட் பண்றதுல மட்டும் முக்கியத்துவம் குடுக்குறாரே தவிர, இந்த பிரச்சனையும் குடுக்குறது இல்ல. கெமி நீங்க சொல்லி சொல்லி பார்த்தாங்க. யாருமே கேட்கல. அவங்க வந்து போயிட்டு வெளில போயிட்டு கதறி கதறி அழுவுறாங்க. சாப்பாடு விஷயத்துல யாரா இருந்தாலுமே நம்ம ஒண்ணு சொல்றோம்னா, அது கேட்கலன்னா நமக்கு கடுப்பா இருக்கும். என்னடா கெஞ்சி கெஞ்சி கேட்டு சாப்பிடுற மாரி இருக்குன்னு தோணும். நம்ம என்னடா இவ்வளவு பிரச்சனை சொல்லி யாரும் கண்டுக்காம இருக்கான்னு சொல்லி தோணும்போது கண்டிப்பா டென்ஷன் ஆகும். இது கண்டிப்பா இந்த வாரம் விஜய் சேதுபதி கேட்பாரு. இத வீட்ல சீக்கிரம் சால்வ் பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும். சால்வ் பண்ற மாரி தெரியல. அடுத்தது இந்த வியன்னா. வியன்னா கேம்லாம் ஒழுங்கா தான் ஆடிட்டுருந்தாங்க. இப்ப என்னன்னு தெரியல. அவங்க தேவையில்லாம அவங்க வந்து தேவையில்லாம தடுமாறி அவங்க வந்து ரூட் மாறி அவங்க வந்து எஃப்ஜே கூட வந்து அண்ணா அண்ணான்னு சொல்லிட்டு போய் ஃப்ளர்ட் பண்ணி கடல போடுற வேலைய பண்ணிட்டு இருக்காங்க. பிக் பாஸே கலாய்க்கிறாரு அவங்கள. அப்புறம் வந்து ஹவுஸ்மேட்ஸ் எல்லாம் கலாய்க்கிறாங்க. இது தேவையில்லாத வேலை. அவங்க வந்து என்னன்னா வியன்னா டாஸ்க்லாம் பெருசா பண்ணலாம் கூட, வீட்ல ஏதாவது ஒரு விஷயம்னா கருத்து வைப்பாங்க, பேசுவாங்க. ஒரு 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 அவங்க வீட்ல இருக்காங்கன்றது நல்லாவே தெரியும். அதனால தான் மக்கள் வீட்ல வச்சுருக்காங்க. இப்ப இவங்க தேவையில்லாம எஃப்ஜே கிட்ட போயிட்டு அவங்க வந்து தேவையில்லாம அண்ணான்னு வேற சொல்லிட்டு போயிட்டு எப்படி கடல போடுறாங்கன்னு சத்தியமா புரியல. இது வந்து இவங்க இப்படியே பண்ணதுனா ஆதிரியை வீட்ட விட்டு வெளில போனோமே வியன்னா வெளில போயிடுவாங்க. அது அவங்க தான் யோசிக்கணும். அத பத்தி அவங்களே யோசிக்கணும். நம்ம என்ன பண்றது? ஃப்ரீயா விட்டுற வேண்டியது தான். அடுத்தது ஒரு டாஸ்க் வச்சாங்க. இந்த மாரி பாட்டு போட்டாங்கன்னா, அதுக்கு ஏத்த ப்ராப் எடுக்கணும்னு. அந்த பாட்டு அந்த டாஸ்க் நல்லா இருந்துச்சு. என்னன்னா இந்த மாரி பாட்டு அது வந்தேன்டா பால்காரன், அப்புறம் வந்து கூட மேல கூட வச்சு கண்கள் இரண்டால் பாட்டு போட்டாங்க. அப்புறம் ஒத்த ரூபா தாரேன்னு போட்டாங்க. அதுக்கு போய் ப்ராப்ஸ் எடுத்தாங்க. ஒத்த ரூபா தாரல வந்து 2 பேரும் ஓடி பண்ணல. வினோதும் கனியும் கொஞ்சம் 2 பேரும் முட்டிக்கின்னு கனி கொஞ்சம் கீழ வந்துட்டாங்க. நல்லா பெருசா அடிபடல. பட் அவ்வளோ ரேஷா ஆடணும்னு அவசியம் இல்ல. ஆனா அந்த அந்த நேரத்துல அப்படி ஒரு கேம் ஆடிட்டாங்க. அத கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணா நல்லாருக்கும். அப்புறம் இந்த வொர்ஸ்ட் பெர்ஃபார்மரா ரம்யாக்கு குடுத்ததுனால, அவங்க திருப்பி நான் இந்த வீட்ட விட்டு வெளில போறேன், வெளில போறேன், வெளில போறேன்னு சொல்லிருக்காங்க. அவங்க ஆரம்பத்துலருந்தே வீட்ட விட்டு வெளில போறது தான் ஃபர்ஸ்ட் டேலருந்து சொல்லிட்டுருக்காங்க. அவங்க அவங்க எப்ப வெளில போறதுல அவங்கள மக்களும் ஓட்டு போட்டு வெளில அனுப்புறது இல்ல. இந்த வாரமாவது அவங்களே இல்ல ஆரவராவ யாரையாவது வெளில அனுப்பிச்சா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். மத்தபடி இன்னைக்கு அதான் மக்களே. இவங்க வந்து என்னன்னா வேற ஒண்ணும் பெருசா டாஸ்க் இந்த மாப் மாயாவிஸ் கொஞ்சம் நல்லா பாயிண்ட்ஸ் வாங்குறாங்க. மேபி அவங்க வந்து இந்த வீக் வின் பண்ணிட்டு நாமினேஷன் ஃப்ரீ வந்தா வருவாங்க. கேப்டன்சிக்கு ஆடுவாங்க. நம்ம அடுத்த ரிவ்யூல சந்திப்போம் மக்களே. எல்லாருக்கும் மிக்க நன்றி.